பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 4வது பாடலகான காரணிகளும் மடங்குகளும் என்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியை இந்தியன் வகுப்புல பார்க்கலாம். சென்ற வகுப்புல நாங்கள் என்ன படிச்ச நாங்கள் காரணிகளும் மடங்குகளும் தொடர்பாக இலக்க சுட்டி அப்படி என்றா என்னென்று பார்த்த நாங்கள். இலக்க சுட்டி என்றா என்ன, ஒரு எண்ணினுடைய ஒரு எண்ணில இருக்கக்கூடிய எல்லா இலக்கங்களையும் கூட்டி 1 தொடக்கம் 9 வரை உள்ள ஒரு பெருமானமாக பெறுவதுதான் இலக்க சுட்டி எனப்படுகிறது. இந்த இலக்க சுட்டியை வச்சுக்கொண்டு ஒரு எண்ணானது 9ஆல் வகுபடுமா அல்லது ஒரு எண்ணானது 6ஆல் வகுபடுமா, அதே நேரம் ஒரு எண்ணானது 3ஆல் வகுபடுமா என்பதை நாங்கள் இலக்க சுட்டியை வச்சுக்கொண்டு பார்த்த நாங்கள். ஒரு எண் 3ஆல் வகுபடும் என்பதனை வகுத்து பார்க்காமல் அதனுடைய இலக்க சுட்டியை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்த்த நாங்கள். ஒரு எண் 3ஆல வகுபட வேணும் அப்படி என்றால் 312 இந்த எண்ணானது 3ஆல வகுபட வேணும் அப்படி என்றா இதனுடைய இலக்க சுட்டி என்னது? 3ஓட 1 கூட்டினமண்டா 4, 4ஓட 2 கூட்டினமண்டா 6. 312 இலக்க சுட்டி 6. இந்த இலக்க சுட்டியானது 3ஆல் வகுபடுமாக இருந்தால் இந்த எண் 3ஆல வகுபடும் என்று நாங்கள் படிச்ச நாங்கள். இப்ப வகுத்து பார்க்க தேவையில்லை. இலக்க சுட்டியை வச்சுக்கொண்டே இந்த எண் 3ஆல் வகுபடுமா, இலக்க சுட்டியை வச்சுக்கொண்டே இந்த எண் 6ஆல் வகுபடுமா, இலக்க சுட்டியை வச்சுக்கொண்டே இந்த எண் 9ஆல் வகுபடுமா என்பது தொடர்பாக சென்ற வகுப்புல படிச்ச நாங்கள். இந்த வகுப்புல அதே போல ஒரு எண்ணானது 4ஆல வகுபட வேணும் அப்படி என்றா அந்த எண் எப்படி இருக்க வேணும் என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப படிக்கலாம். அப்ப நாங்கள் சென்ற வகுப்புல 9ஆல் வகுபடுமான்னு பார்த்த நாங்கள், 3ஆல வகுபடுமா அப்படி என்று பார்த்த நாங்கள், 6ஆல வகுபடுமாண்டும் பார்த்த நாங்கள். இப்ப நாங்கள் பார்க்க போறது 4ஆல வகுபடுமா என்று. ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் 2ஆல வகுபடக்கூடிய எண் எப்படி இருக்கும், 5ஆல வகுபடக்கூடிய எண் எப்படி இருக்கும், 10ஆல வகுபடக்கூடிய எண் எப்படி இருக்கும் என்று நாங்கள் தரம் 6லேயே படிச்சிட்டோம். இப்ப இதை 3ஐயும் படிச்சிட்டோம். நாங்கள் இப்ப படிக்க போறது 4ஆல் வகுபடக்கூடிய எண் எப்படி இருக்க வேணும் என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப படிக்கலாம். அதாவது 4ஆல் வகுபடக்கூடிய எண் எப்படி இருக்க வேணும் அப்படி என்றா 2 அல்லது அதிலும் கூடிய இலக்கங்களை உடைய எண் ஒன்றில் இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். 2 அல்லது அதிலும் கூடிய இலக்கங்களை கொண்ட எண் ஒன்றில், அதிலும் கூடிய இலக்கங்களை உடைய எண் ஒன்றில் இலக்கங்களை உடைய எண் ஒன்றில் கடைசி 2 இலக்கங்களும் 4ஆல் வகுபடும் எனின், கடைசி 2 இலக்கங்களும் 4ஆல் வகுபடும் எனின், அவன் 4ஆல் மீதியின்றி வகுபடும். அவன் 4ஆல் மீதியின்றி வகுபடும். இதை நீங்கள் எழுதலாம். அதாவது
என்ன சொல்லி இருக்கு? 2 அல்லது அதிலும் கூடிய இலக்கங்களை உடைய எண்ணொன்றில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இலக்கங்கள் 2 இலக்கம், 3 இலக்கம், 4 இலக்கம், 5 இலக்கம் இவ்வாறு இலக்கங்களை உடைய எண்ணாக இருக்கும் போது அந்த எண்ணின் கடைசி 2 இலக்கங்களும் ஒரு எண்ணினுடைய கடைசி 2 இலக்கங்களும் மட்டும் 4ஆல் வகுபடும் எனின் அந்த எண் 4ஆல மீதியின்றி வகுபடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதுக்கு உதாரணம் ஒன்று பார்க்கலாம். 1836 இந்த எண் 4ஆல மீதியின்றி வகுபடுமா இல்லையா என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டும். எத்தனை இலக்கங்களை கொண்டது இந்த எண்? 4 இலக்கங்களை உடைய எண். இந்த எண் 4ஆல மீதியின்றி வகுபடுமா இல்லையா என்று பார்க்க போறோம். இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடைசி 2 இலக்கங்களை அவதானிக்க வேண்டும். கடைசி 2 இலக்கங்கள் என்னது? 36. 36 4ஆல வகுபடுமா? எங்களுக்கு தெரியும் 36 4ஆல மீதியின்றி வகுக்க முடியும். 36 4ஆல வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? 9. 9 4 36. ஆகவே கடைசி 2 இலக்கங்கள் 4ஆல் மீதியின்றி வகுபடும் எனின் இந்த எண் முழுக்க 4ஆல வகுபடும். ஆகவே 36 4ஆல வகுபடுது. ஆகவே 1836 ஆனது 4ஆல் மீதியின்றி வகுபடும். 4ஆல் மீதியின்றி வகுபடும் அல்லது வகுபடும் என்று எழுதினாலும் சரி. 4ஆல் மீதியின்றி வகுபடும். அப்ப பிள்ளைகள், நாங்கள் ஒரு 4ஆல் வகுபடுமா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க என்ன செய்ய வேணும்? அந்த எண் எவ்வளவு பெரிய எண்ணாக இருந்தாலும் சரி அந்த எண்ணின் இறுதி 2 இலக்கங்களை நாங்கள் அவதானிக்க வேணும். இறுதி 2 இலக்கங்கள் 4ஆல் மீதியின்றி வகுபடுமாயின் அந்த எண் முழுவதும் 4ஆல் மீதியின்றி வகுபடும். 1836 இந்த எண் 4ஆல் மீதியின்றி வகுபடுமா இல்லையா என்பதை நாங்கள் பார்க்க வேணும். அதற்காக என்ன செய்கிறோம்? இந்த எண்ணின் இறுதி 2 இலக்கங்கள் கடைசி 2 இலக்கங்களை அவதானிக்க வேணும். 1836 இறுதி 2 இலக்கங்கள் என்ன? 36. 36 4ஆல வகுபடுமான்னு பார்க்கிறோம். 36 4ஆல் மீதியின்றி வகுபடும். ஆகவே 1836 என்கிற எண்ணானது 4ஆல் மீதியின்றி வகுபடும் என்று நாங்கள் உறுதியாக கூற முடியும். அப்ப இதற்காக நாங்கள் ஒரு கேள்வி செய்யலாம். நீங்கள் இதை எழுதி கொள்ள வேணும். இந்த நோட்ஸை எழுதி கொள்ள வேணும். ஒரு கேள்வி செய்வோம். 6972 இந்த எண்ணானது 4ஆல் மீதியின்றி வகுபடுமா? ஆறாயிரத்தி 972 ஆனது 4ஆல் மீதியின்றி வகுபடுமா என்பதனை 4ஆல் மீதியின்றி வகுபடுமா என்பதனை வகுக்காமல் காண்க. இந்த கேள்வி எழுதலாம். 4ஆல் மீதியின்றி வகுபடுமா என்பதை வகுக்காமல் காண்க. வ- 6972 ஆனது 4ஆல் மீதியின்றி வகுபடுமா என்பதை வகுக்காமல் நாங்கள் கூற போறோம்.
அப்ப நாங்கள் ஒரே வரியில விடையடிக்கலாம். 6972 இறுதி 2 இலக்கங்களை நாங்கள் அவதானிப்போம். 6972 கடைசி 2 இலக்கங்கள் என்ன? 72. 72 4ஆல வகுத்து பார்க்கிறோம். 72 4ஆல வகுபடுமா? வகுபடும். 7ல 4 ஒரு தடவை, மீதி 3, 32ல 4 8 தடவை. 72ஐ 4ஆல வகுக்கும் போது 18 கிடைக்குது. நீங்கள் இப்படி வகுத்து பார்க்கலாம். 72 4ஆல வகுப்போம். 7ல 4 ஒரு தடவை. 7லிருந்து 4 கழிச்சோம்னா 3, 2 இறக்குவோம். 32ல 4 8 தடவை, மீதி 0. அப்ப 72 4ஆல வகுக்கும் போது மீதி 0, மீதி இல்லை. இப்போ 72 ஆனது 4ஆல் மீதியின்றி வகுபடுகிறது. ஆகவே இந்த எண் 4ஆல் வகுபடும். 4ஆல் மீதியின்றி வகுபடும். கடைசி 2 இலக்கமான 72 மட்டும் வகுத்து பார்க்கிறோம். 72 4ஆல மீதியின்றி வகுபடுது. ஆகவே இந்த எண் 6972 ஆனது 4ஆல் மீதியின்றி வகுபடும் என நாங்கள் கூற முடியும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக இதே போல நாங்கள் இப்ப 18,630 என்கிற இலக்கத்தை பார்ப்போம். இந்த இலக்கமானது 4ஆல் வகுபடுமா? இந்த இலக்கம் 4ஆல் வகுபடுமா என்று நாங்கள் பார்க்க போறோம். அப்ப 18,630 கடைசி 2 இலக்கங்களை எடுப்போம். 30 4ஆல வகுத்து பார்க்கிறோம். 30 4ஆல வகுபடாது, மீதியின்றி வகுபடாது. 30ஐ 4ஆல வகுக்கும் போது 30ல எத்தனை 4 இருக்குது? 7 தடவைகள் இருக்குது. 4 7 தர 4 28. 30ஐ 4ஆல வகுக்கும் போது 7 ஈவு 2 மீதி கிடைக்குது. 30ல 4 எத்தனை தடவைகள் இருக்கும்? 7 தடவைகள் 28, மீதியாக 2 கிடைக்கும். அப்ப 30ஆனது 4ஆல மீதியின்றி வகுபடவில்லை. 30ஐ 4ஆல் வகுக்கும் போது மீதியின்றி வகுபடாது. ஆகவே இந்த எண்ணானது 4ஆல் வகுபடாது என நாங்கள் உறுதியாக கூற முடியும். இந்த எண் 4ஆல் வகுபடாது அல்லது மீதியின்றி வகுபடாது என நாங்கள் உறுதியாக சொல்லலாம். ஆகவே பிள்ளைகள், அப்ப நாங்கள் இதுவரை தரம் 7 கணிதத்துல காரணிகளும் மடங்குகளும் என்கிற பாடத்துல அந்த முதலாவது தொகுதி படிச்சிருக்கிறோம். காரணிகளும் மடங்குகளும் உங்களுக்கு 2 தொகுதியாக இருக்குது. காரணிகளும் மடங்குகளும் தொகுதி 1, தொகுதி 2. இப்ப இதுவரை நாங்கள் காரணிகளும் மடங்குகளும் பகுதி 1 படிச்சு முடிச்சிட்டோம். அடுத்ததாக நாங்கள் படிக்க போறது காரணிகளும் மடங்குகளும் பகுதி 2 நாங்கள் படிக்கலாம். காரணிகளும் மடங்குகளும் பகுதி 2 நாங்கள் படிக்கலாம்.
காரணிகளும் மடங்குகளும் பகுதி 2ல முதலாவது நாங்கள் பார்க்க போறது என்னடா காரணிகள் அப்படி என்றா என்ன என்னடா இங்க நாங்கள் சென்ற பகுதியில நாங்கள் படிச்சது சென்ற வகுப்புல நாங்கள் படிச்சது காரணிகளும் மடங்குகளும்ல இலக்க சுட்டி தொடர்பாக அதுல எங்களுக்கு காரணிகள் வரவே இல்லை. இலக்க சுட்டி என்றா என்ன, இலக்க சுட்டி தொடர்பாக ஓரெண்ணின் பகுபடத்தன்மையை பற்றி நாங்கள் பார்த்தோம். இங்க நாங்கள் படிக்க போறது காரணிகளை பற்றியே வரப்போகுது. காரணிகள் என்றா என்ன, முதன்மை காரணிகள் அப்படி என்றா என்ன என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் படிக்க போறோம். அதுக்காக காரணிகள் அப்படி என்றா என்ன, ஒரு முழு எண்ணை 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுத முடியுமாக இருந்தால் அவ்வெண்களை நாங்கள் என்ன சொல்றோம், அந்த எண்ணின் காரணிகள் என்கிறோம். என்ன செய்திருக்கிறோம், 12 என்கிற ஒரு முழு எண்ணை எவ்வாறு 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுத முடியும் என்று நாங்கள் பார்க்கிறோம். 12 எந்த எண்களின் பெருக்கமாக எல்லாம் எழுதலாம், எப்ப எல்லாம் 12 கிடைக்கும், எந்த 2 எண்களை பெருக்கும் போதெல்லாம் 12 கிடைக்கும், அல்லது 12 என்கிற முழு எண்ணை எந்த 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுத முடியும் என்பது தொடர்பானதுதான் இந்த காரணிகள். ஒரு முழு எண்ணை எந்த 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுத முடியும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப 12 எப்ப எல்லாம் கிடைக்கும், 1ஐயும் 12ஐயும் பெருக்கும் போது 12 கிடைக்கும், ரெண்டுமே முழு எண்கள். அதே போல 12 எப்ப எல்லாம் கிடைக்கும், 2ஐயும் 6ஐயும் பெருக்கும் போது கிடைக்கும். 12 வேறு எப்ப கிடைக்கும், 3ஐயும் 4ஐயும் பெருக்கும் போது 12 கிடைக்கும். வேற ஏதாவது சந்தர்ப்பத்துல 12 கிடைக்குமா, இல்லை. 1ஐயும் 12ஐயும் பெருக்குவோம், 2ஐயும் 6ஐயும் பெருக்குவோம், 3ஐயும் 4ஐயும் பெருக்கும். ஆகவே 12இன் காரணிகள் இதெல்லாம் 12இன் காரணிகள் இதெல்லாம் 1, 2, 3, 4, 6, 12 இவையெல்லாம் 12இன் காரணிகள் எனப்படும். முழு எல்லா எண்களையும் நாங்கள் எழுத வேணும் காரணிகளாக. ஒரு முழு எண்ணை 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுதும் போது அவ்விரண்டு எண்களும் அவ்வெண்ணின் காரணிகள் எனப்படும். 1ம் 12ம் 2ம் 6ம் 3ம் 4ம் எல்லாமே 12இன் காரணிகள் ஆகும். அப்ப காரணிகள் அப்படி என்றால் என்னென்று தெரிஞ்சால்தான் நாங்கள் அடுத்தது இந்த பாடத்துல அடுத்ததை பற்றி படிக்க போறோம், அடுத்ததை படிக்க முடியும். காரணிகள் என்னென்று காண்றதுன்னு தெரிந்தால்தான் நாங்கள் முதன்மை காரணிகள் என்னென்று காண்றதுண்டு எங்களால அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேணும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது முதன்மை காரணிகள். ஒரு முழு எண்ணின் முதன்மை காரணிகள் அப்படி என்றா என்ன, காரணிகள் என்றா என்னன்னு உங்களுக்கு தெரியும். முதன்மை காரணிகள் என்றா என்னென்று பார்ப்போம். முழு எண்ணின் முதன்மை காரணிகள் ஒரு முழு எண்ணின் முதன்மை காரணிகள் அப்படி என்றால் என்ன, அதாவது முதன்மை காரணிகள் என்றால் என்ன என்பதற்கு முன்னதாக முதன்மை எண்கள் அப்படி என்றால் என்ன, முதன்மை எண்கள் தெரிஞ்சாதான் முதன்மை காரணிகள் தெரியும்.
முதன்மை காரணிகள் முதன்மை எண்கள் அப்படி என்றா என்ன? வேறுபட்ட இரண்டு காரணிகளை மட்டும் கொண்ட முழு எண்கள். முதன்மை எண்கள் என்றா என்ன? வேறுபட்ட இரண்டு காரணிகளை மட்டும் கொண்ட ஒன்றிலும் கூடிய முழு எண்கள். மட்டும் கொண்ட ஒன்றிலும் கூடிய முழு எண்கள். முதன்மை எண்கள் என்ன? வேறுபட்ட இரண்டு காரணிகளை மட்டும் கொண்ட ஒன்றிலும் கூடிய முழு எண்களை தான் நாங்கள் முதன்மை எண்கள் என்கிறோம். அப்ப இந்த முதன்மை எண்கள் எப்படி இருக்கும் என்று நாங்கள் இப்ப பார்க்க போறோம். முதன்மை எண்கள் தெரிந்தால்தான் முதன்மை காரணிகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் முதன்மை காரணிகள் படிக்கிறதுக்கு முன்னதாக முதன்மை எண்களை பார்ப்போம். இப்ப நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்? ஒன்றிலும் கூடிய முழு எண்கள். அப்ப ஒன்று முதன்மை எண் இல்லை, ஒன்று முதன்மை எண் அல்ல. ஒன்றானது முதன்மை எண்ணும் இல்ல, சேர்த்தி எண்ணும் இல்லை. இப்ப நாங்கள் ரெண்டு எடுத்து பார்ப்போம். ரெண்டினுடைய காரணிகள் இதெல்லாம் எப்ப எல்லாம் ரெண்டு கிடைக்கும்? எந்த ரெண்டு எண்களை பெருக்கும் போது ரெண்டு கிடைக்கும்? ஒன்றையும் ரெண்டையும் பெருக்கும் போது மட்டும்தான். வேறு ஏதாவது சந்தர்ப்பத்துல நீங்கள் ரெண்டு கிடைக்குமா? வேறு ஏதாவது ரெண்டு எண்களை பெருக்கும் போது ரெண்டு கிடைக்குமா? இல்லை. ஒன்றையும் ரெண்டையும் பெருக்கும் போது மட்டும்தான் ரெண்டு கிடைக்கும். ஆகவே ரெண்டினுடைய காரணிகள் எதெல்லாம்? ரெண்டின் காரணிகள் ஒன்றும் ரெண்டும் மட்டும்தான். ரெண்டின் காரணிகள் ஒன்றும் ரெண்டும் மட்டும்தான். அதே போல நாங்கள் என்ன செய்யறோம்? மூன்றை பார்க்கிறோம். மூன்று எப்ப எல்லாம் கிடைக்கும்? ஒன்றையும் மூன்றையும் பெருக்கும் போது மட்டும்தான் மூன்று கிடைக்கும். வேற ஏதாவது ரெண்டு எண்களை பெருக்கும் போது மூன்று கிடைக்குமா? இல்லை. ஒன்றையும் மூன்றையும் பெருக்கும் போது மட்டும்தான் மூன்று கிடைக்கும். அப்ப மூன்றின் காரணிகள் யாரெல்லாம்? ஒன்றும் மூன்றும் மட்டும்தான். மூன்றின் காரணிகள் ஒன்றும் மூன்றும் மட்டும்தான். 1,3. அதே போல நாங்கள் இப்ப நான்க பார்ப்போம். நான்கினுடைய காரணிகள் யாரெல்லாம்? எப்ப எல்லாம் நான்கு கிடைக்கும்? எந்த ரெண்டு எண்களை பெருக்கும் போது நான்கு கிடைக்கும்? ஒன்றையும் நான்கையும் பெருக்கும் போது நான்கு கிடைக்கும். ரெண்டையும் பெருக்கும் போது நான்கு கிடைக்கும். அப்படித்தானே? ஒன்றையும் நான்கையும் பெருக்கும் போது 4 கிடைக்கும். ரெண்டையும் பெருக்கும் போது 4 கிடைக்கும். இப்ப நான்கின் காரணிகள் யாரெல்லாம்? நான்கின் காரணிகள் ஒன்று, ரெண்டு, நான்கு. மூன்று இலக்கங்கள் வருது. 1, 2, 4 எல்லாமே நான்கின் காரணிகள். ஆனால் இங்கே பாருங்க, ரெண்டினுடைய காரணிகளை பாருங்க. ரெண்டுக்கு 1, 2 ஆகிய இரண்டு காரணிகளை மட்டும் கொண்டிருக்கிறது இந்த ரெண்டானது. இந்த இரண்டு காரணிகளும் எப்படிப்பட்டதாக இருக்குது? வேறுபட்ட காரணிகளாக இருக்குது. வேறுபட்ட இரண்டு காரணிகளை மட்டும் கொண்ட. அப்ப இதுக்கு வேற காரணிகள் இல்லை, ரெண்டு காரணிகள் தான் இருக்குது. இந்த இரண்டு காரணிகளும் வேறுபட்டதாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இவ்வாறான எண்களை என்ன சொல்லுறோம்? முதன்மை எண்கள் என்கிறோம். வேறுபட்ட இரண்டு காரணிகளை மட்டும் கொண்ட ஒன்றிலும் கூடிய முழு எண்கள். ஒன்றாக இருக்கக்கூடாது. ஆகவேதான் நாங்கள் முதலே சொல்லிட்டோம், ஒன்று முதன்மை எண் அல்ல. இதுல சொல்லியிருக்கு, ஒன்றிலும் கூடிய முழு எண்களாகத்தான் இருக்க வேணும் முதன்மை எண்கள். ஒன்று முதன்மை எண் இல்ல. அப்ப
வேறுபட்ட இரண்டு காரணிகளை மட்டும் கொண்ட ஒன்றிலும் கூடிய முழு எண்கள். இப்ப ரெண்டின் காரணிகளை எடுத்து பார்க்கும்போது ரெண்டுக்கு இரண்டு காரணிகள் மட்டும்தான் இருக்குது, இரண்டு காரணிகள் மட்டும்தான் இருக்குது. அந்த இரண்டு காரணிகளும் வேறுபட்டதாக இருக்குது, ஒரே மாதிரி இல்லை. வேறுபட்ட இரண்டு காரணிகளை மட்டும் கொண்ட எண்களைத்தான் என்ன சொல்றோம், முதன்மை எண்கள் என்கிறோம். அதே போல மூன்றை பார்த்து நீங்க என்றாலும் மூன்றுக்கு ஒன்று மூன்று ஆகிய வேறுபட்ட இரண்டு காரணிகள் காணப்படுகின்றன. ஆனால் நான்கு பாருங்கோ, நான்குக்கு எத்தனை காரணிகள் இருக்குது, ஒன்று இரண்டு நான்கு, ரெண்டு காரணிகளை தாண்டிட்டு வேறுபட்ட இரண்டு காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள் முதன்மை எண்கள். இங்க எத்தனை காரணிகள் இருக்குது, மூன்று காரணிகள் இருக்குது. அப்ப இதை நாங்கள் முதன்மை எண்கள் என்று சொல்லுவோமா, இல்ல. அதே நேரம் நாங்கள் இதை சேர்த்தி எண்கள் என்கிறோம். முதன்மை எண்கள் அல்லாத எண்களை என்ன பேர் சொல்றோம், சேர்த்தி எண்கள். ஒற்றை எண்கள் அல்லாத எண்களை இரட்டை எண்கள் என்று சொல்ற மாதிரி முதன்மை எண்கள் அல்லாத எண்களை என்ன சொல்லுவோம், சேர்த்தி எண்கள் என்று சொல்லுவோம். ஆகவே ரெண்டு காரணிகள், வேறுபட்ட இரண்டு காரணிகளை மட்டும் கொண்ட இவ்வாறான எண்களுக்கு பெயர் என்ன, முதன்மை எண்கள். இரண்டிற்கு மேற்பட்ட காரணிகளை கொண்ட எண்களுக்கு என்ன பெயர், அங்க காரணிகள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கேதான் ரெண்டு வேறுபட்ட காரணிகள் மட்டும் இருக்க வேணும். இங்கே எத்தனை காரணிகள் வேணுமானாலும் இருக்கலாம். ஆகவே இவ்வாறான எண்களை சேர்த்தி எண்கள், இரண்டிற்கும் மேற்பட்ட காரணிகளை கொண்ட எண்களை நாங்கள் சேர்த்தி எண்கள் என்கிறோம். அதே நேரம் இரண்டு காரணிகளை மட்டும் கொண்ட எண்களை, அந்த இரண்டு காரணிகளும் எப்படிப்பட்டதாக இருக்க வேணும், வேறுபட்டதாக இருக்க வேணும். இந்த எண்களை நாங்கள் என்ன பெயர் சொல்றோம், முதன்மை எண்கள் என்று சொல்கிறோம். அப்ப முதன்மை எண்கள் என்றா என்னென்று எங்களுக்கு தெரிஞ்சிட்டு. நாங்கள் இப்ப முதன்மை எண்கள் ஒரு 1 தொடக்கம் 20 வரையான முதன்மை எண்களை நாங்கள் ஒருக்கா பார்க்கலாம். முதன்மை எண்கள்ல 1 தொடக்கம் 20 வரையான முதன்மை எண்களை நாங்கள் பார்ப்போம். 1 முதன்மை எண்ணும் இல்லை, சேர்த்தி எண்ணும் இல்லை. 2 முதன்மை எண், காரணிகள் 1 2 மட்டும்தான். 3 முதன்மை எண், காரணிகள் 1 3 மட்டும்தான். 4 முதன்மை எண் இல்ல, சேர்த்தி எண். 5 முதன்மை எண், 1 5 மட்டும்தான் காரணிகள், 2 காரணிகள் மட்டும்தான் இருக்குது. 6 முதன்மை எண் இல்ல, சேர்த்தி எண். 7 முதன்மை எண், 2 காரணிகள் மட்டும்தான் வரும். 8 சேர்த்தி எண், 9 சேர்த்தி எண், 10 சேர்த்தி எண், 11 முதன்மை எண். இதெல்லாம் சேர்த்தி எண்கள். இவை முதன்மை எண்கள், இவை சேர்த்தி எண்கள். பன்னிரண்டு 11 முதன்மை எண், 12 சேர்த்தி எண், 13 முதன்மை எண், 14 சேர்த்தி எண், 15 சேர்த்தி எண், 16 சேர்த்தி எண், 17 முதன்மை எண், 18 சேர்த்தி எண், 19 முதன்மை எண், 20 சேர்த்தி எண். ஆகவே 1 முதன்மை எண்ணும் இல்லை, சேர்த்தி எண்ணும் இல்லை. ஒன்றானது முதன்மை எண்ணும் அல்ல, முதன்மை எண்ணும் அல்ல, சேர்த்தி எண்ணும் அல்ல. சேர்த்தி எண்ணும் அல்ல.
ஆகவே 1 2க்குள்ளேயும் வராது. இவ்வளவும் முதன்மை எண்கள், இவ்வளவும் சேர்த்தி எண்கள். இந்த எண்கள் எல்லாம் பாருங்க பெரும்பாலும் இரட்டை எண்களா இருக்கும். இரட்டை எண்கள் என்ன செய்யும்? 2ஆல வகுப்படும். இரட்டை எண்கள் எல்லாமே 2ஆல வகுப்படும். மீதியாக இருக்கக்கூடிய 9 15 3ஆல வகுப்படும். இது 3ஆல வகுப்படும், இது 3ஆலையும் 5ஆலையும் வகுப்படும். ஆகவே இந்த எண்களை நாங்கள் பார்த்தோம்டா இந்த எண்களுக்கு இந்த வேறுபட்ட 2 காரணிகள் மட்டும்தான் இருக்குது. இந்த எண்கள் எல்லாத்துக்கும் ஒன்று ஒரு காரணியாக இருக்கும், இன்னொரு காரணி அந்த எண்ணாக இருக்கும். ஒன்றையும் அதே எண் ஒன்றாகவும் அதே எண்ணாகவும் உடைய 2 வேறுபட்ட காரணிகளை கொண்ட இந்த எண்களைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? முதன்மை எண்கள் என்று சொல்கிறோம். இந்த எண்களுக்கெல்லாம் 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருக்குது. ஆகவே இந்த எண்களை நாங்கள் என்ன சொல்றோம்? சேர்த்தி எண்கள் என்று சொல்கிறோம். அப்ப 1 தொடக்கம் 20 வரையான முதன்மை எண்கள் என்றால் நாங்கள் எது வரை எழுத வேணும்? 2ல இருந்து 19 வரை எழுத வேணும். 1 தொடக்கம் 20 வரையான முதன்மை எண்கள் என்றால் 2ல இருந்து 19 வரை எழுத வேணும். அப்ப இதுல இனி நாங்கள் என்ன செய்ய போறோம்? முதன்மை காரணிகள் அப்படி என்றா என்னென்று பார்க்க. எங்களுக்கு இப்ப முதன்மை எண்கள் தெரிஞ்சிட்டு நாங்கள் இனி பார்க்க போறது முதன்மை காரணிகள் அப்படி என்றா என்ன? முதன்மை காரணிகள் என்றா என்ன? எண்ணொன்றின் காரணிகளில் எண்ணொன்றின் காரணிகளுள் முதன்மை எண்ணாக உள்ள காரணிகள் எண்ணொன்றின் காரணிகளில் முதன்மை எண்ணாக உள்ள காரணிகளுக்கு பெயர்தான் என்ன? முதன்மை காரணிகள். எண்ணொன்றின் காரணிகளுள் முதன்மை எண்ணாக உள்ள காரணிகள். முதன்மை காரணிகள் அப்படி என்ன? முதன்மை எண்ணாக உள்ள காரணிகள். அப்ப முதன்மை எண்ணதெல்லாம் 1 தொடக்கம் 20 வரை நாங்க பார்த்தோம்னா இந்த எண்கள் 1 தொடக்கம் 20 வரையான முதன்மை எண்கள். ஆகவே இந்த முதன்மை எண்களால் ஆன காரணிகளைத்தான் என்ன சொல்றோம்? முதன்மை காரணிகள் என்கிறோம். முதன்மை எண்ணாக உள்ள காரணிகள். அப்போ 1 தொடக்கம் 20 வரையான முதன்மை காரணிகளுக்கு நாங்கள் எதெல்லாம் எழுதலாம்? 2 3 5 7 11 13 15 13 17 19 ஆகியவற்றை எழுத முடியும். இந்த முதன்மை எண்களாக இருக்கின்ற காரணிகளைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? முதன்மை காரணிகள் என்கிறோம். முதன்மை எண்ணாக உள்ள இந்த எண்கள் காரணிகளாக வருமானால் இவற்றை நாங்கள் முதன்மை காரணிகள் என்கிறோம். அப்ப 1 தொடக்கம் 20 வரையான முதன்மை காரணிகள் என்றால் இவ்வளவு முதன்மை காரணிகள் இருக்குது என்று நீங்கள் எழுதலாம். இப்ப இனி நாங்கள் இது தொடர்பான கேள்வி பார்க்கலாம். நீங்கள் ஒரு கேள்வி பார்ப்போம். இந்த முதன்மை காரணிகள் தொடர்பான கேள்வி பார்ப்போம். 90 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுக. 90 ஒரு கேள்வி செய்வோம். 90 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுக. தொண்ணூறை முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுக. இந்த கேள்வி எழுதி கொள்ளலாம்.
நாங்கள் என்ன செய்ய போறோம்? 90ஐ முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுத போறோம். அப்ப 90 இப்படி எண்களின் பெருக்கமாக எழுத போறோம். அந்த பெருக்கமாக வரக்கூடிய எண்கள் என்ன எண்களாக இருக்க வேணும்? முதன்மை எண்களாக இருக்க வேணும். அப்படி என்றாக்க முதன்மை காரணிகளாக இருக்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போறோம்? 90ஐ முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுறதுக்கு நாங்கள் என்ன செய்யறது என்று பார்ப்போம். முதலாவதாக 90 வகுத்து பார்க்க போறோம். முதன்மை காரணிகளாக வர வேண்டும். முதன்மை எண்களாலேயே நாங்கள் முழுக்க வகுக்க வேண்டும். மிகச்சிறிய முதன்மை எண் என்ன? 2. 2ஆலேயே வகுத்து கொண்டு வரப்போம். மிகச்சிறிய முதன்மை எண் 2. 2ஆல நாங்கள் முதலாவதாக வகுக்க போறோம். 90 2ஆல வகுத்த நீங்கண்டா என்ன வரும்? 45. 90ல 2 எத்தனை தடவைகள் இருக்குது? 45 தடவைகள் இருக்குது. 45 2 முறை 90. ஆகவே 90 2ஆல வகுக்கும் போது என்ன வரும்? 45. இந்த 45 2ஆல வகுபடுமா? இல்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த முதன்மை எண் என்ன? 3. அப்போ 3ஆல வகுத்து பார்ப்போம். 3ஆல வகுத்து பார்க்க போறோம். 45 3ஆல வகுத்த நீங்கண்டா என்ன வரும்? 45 3ஆல வகுத்த நீங்கண்டா 4ல 3 ஒரு தடவை, 4ல 3 ஒரு தடவை, மீதி 1. மீதி 1. அப்ப 15. 15ல 3 எத்தனை தடவை? 5 தடவை. ஆகவே 45ல 3 எத்தனை தடவை இருக்கு? 15 தடவை. 15 3 45. 45 3ஆல வகுக்கிறோம். என்ன கிடைக்குது? 15 கிடைக்குது. இனி இதை என்ன செய்ய வேணும்? 15 2ஆல வகுப்படமா? இனி இல்ல. ஆகவே 2க்கு அடுத்த முதன்மை எண் என்ன? 3. திரும்ப 3ஆல வகுக்கிறோம். 3ஆல வகுத்த நீங்கடா 15 3ஆல வகுத்த நீங்கடா என்ன கிடைக்கும்? 5. இனி நாங்கள் என்ன செய்ய வேணும்? 5 எதால வகுக்கலாம்? 5 2ஆல வகுப்படாது, 3ஆல வகுப்படாது. அப்ப 2 3க்கு அடுத்த முதன்மை எண் என்ன? 5. ஆகவே நாங்கள் என்ன செய்யறோம்? 5ஆல வகுக்கிறோம். 5ஆல வகுக்கும் போது என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. இவ்வாறு இறுதியில் 1 கிடைக்கும் வரை நாங்கள் முதன்மை எண்களால் தொடர்ந்து வகுக்க வேணும். இவ்வாறு ஒரு எண்ணை இறுதியில் 1 கிடைக்கும் வரை முதன்மை எண்களால மட்டும்தான் வகுக்க வேணும். 4ஆல எல்லாம் வகுக்க கூடாது. ஏனென்றா 4 சேர்த்தி எண். 6ஆல வகுக்க கூடாது. 2. 2ஆல வகுப்படாட்டி 3. 3ஆல வகுப்படாட்டி 5. 5ஆல வகுப்படாட்டி 7. இவ்வாறு முதன்மை எண்களால மட்டும்தான் நாங்கள் வகுத்து கொண்டு வர வேண்டும். அப்பதான் நாங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? முதன்மை காரணிகளை பெற்றுக்கொள்ள முடியும். முதன்மை காரணிகள் என்றால் என்ன? முதன்மை எண்ணாக உள்ள காரணிகள் முதன்மை காரணிகள் எனப்படும். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? இப்ப இந்த 90ஐ நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுத முடியும். அப்படி 90 சமன் 2 தர 3 தர 3 தர 5. எல்லாத்தையும் பெருக்கின நீங்கண்டா 90 கிடைக்கும். 2ஐயும் 3ஐயும் பெருக்கும்போ 6. 6ஐயும் 3ஐயும் பெருக்கும்போ 18. 18 5ஆல பெருக்கின நீங்கண்டா என்ன கிடைக்கும்? 90. 8 40 4 5 4 9. அப்ப ஆகவே இந்த எண்கள் நாங்கள் வகுத்து 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 கொண்டு வர எண்களை பெருக்கும் போது இந்த எண் வரும். 5 1 5, 5 3 15, 15 3 45, 45 2 90. ஆகவே இந்த எண்களை பெருக்கும் போதெல்லாம் என்ன கிடைக்கும்? அந்த எண் வரும். ஆகவே 90ஐ இப்ப நாங்கள் என்ன காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம்? முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். முதன்மை காரணிகள் என்றா என்ன? முதன்மை எண்ணாக இருக்கக்கூடிய காரணிகள். முதன்மை எண்கள் என்ன? முதன்மை எண்கள் எப்படி இருக்கும்? 2 காரணிகளை மட்டும் வேறுபட்ட 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள் தான் முதன்மை எண்கள். ஆகவே முதன்மை எண்கள் எப்படி இருக்கும்? 1 2 3 5 7 11.
முதன்மை எண்கள் இவ்வாறு 2 3 5 6 இல்ல 7 8 இல்ல 9 இல்ல 11 இப்படி போய்கொண்டிருக்கும். ஆகவே இவ்வாறு முதன்மை எண்ணாக இருக்கக்கூடிய எண்களுக்கு என்ன பெயர்? முதன்மை காரணிகள். ஆகவே நாங்கள் இந்த முதன்மை எண்களால பிரிச்சு கொண்டு வரும்போது முதன்மை காரணிகள் எங்களுக்கு கிடைக்கும். முதன்மை காரணிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 90 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக நாங்கள் இவ்வாறு எழுதலாம். 2 தர 3 தர 3 தர 5. அப்ப இதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? முதலாவதாக என்ன செய்ய வேணும்? தந்திருக்கக்கூடிய எண்ணை மிகச்சிறிய முதன்மை எண்ணால் வகுக்க வேணும். முதல்லையே நாங்கள் 5ஆல வகுக்க கூடாது. முதல்ல ஆரம்பிக்கிறது மிகச்சிறிய முதன்மை எண்ணால வகுக்க வேணும். மிகச்சிறிய முதன்மை எண் என்ன? 2. எப்படி வகுக்கிறோம்? 90 மிகச்சிறிய முதன்மை எண் 2. 90 2ஆல வகுக்கும் போது 45. அடுத்தது 45 2ஆல வகுபடுமான்னு பார்க்கிறோம். 45 ஒரு ஒற்றை எண். ஆகவே 2ஆல வகுபடாது. அப்ப 2க்கு அடுத்த முதன்மை எண் என்ன? 3. 3ஆல வகுக்கிறோம். 45 3ஆல வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? 15. அடுத்ததாக 15 திரும்ப 2ஆல வகுக்க முடியுமா? இல்லை. 15 ஒரு ஒற்றை எண். ஆகவே 15 2ஆல வகுக்க முடியாது. அப்ப 2க்கு அடுத்த முதன்மை எண் 3ஆல வகுத்து பார்க்கிறோம். 15ல 3 எத்தனை தடவைகள் இருக்கு? 5 தடவைகள். அப்ப இனி 5 2ஆல வகுக்கலாமா? இல்லை. 5 3ஆல வகுக்கலாமா? இல்லை. அடுத்த முதன்மை எண் என்ன? 5. ஆகவே 5ஆல வகுக்கிறோம். 5ஆல வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்ப நாங்கள் முதன்மை எண்ணால மட்டும் வகுக்க வேணும். வகுத்து முடிய 1 இறுதியில வர வேணும். நாங்கள் 15ஓட நிப்பாட்டி விடக்கூடாது. இறுதியில 1 வர வேணும். அதே நேரம் வகுக்கக்கூடிய எண்கள் முதன்மை எண்களாக மட்டும் இருக்க வேணும். இவ்வாறு முதன்மை எண்ணாக உள்ள காரணிகளுக்குத்தான் என்ன பெயர்? முதன்மை காரணிகள். ஆகவே இந்த எண்களை பெருக்குங்கோ 90 வரும். அப்ப நீங்கள் என்ன செய்துட்டீங்க? 90 முதன்மை எண்களின் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக நாங்கள் எழுதியிருக்கிறோம். 90 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். அப்ப இந்த கேள்விக்கு விடை இந்த செய்க வழியோட நாங்கள் இதை எழுத வேணும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைய வகுப்புல காரணிகளும் மடங்குகளும் பகுதி 2ல காரணிகள் அப்படி என்றா என்ன, முதன்மை காரணிகள் என்றா என்ன, முதன்மை காரணிகள் தெரிய வேணுமெண்டா எங்களுக்கு முதன்மை எண்களை தெரிய வேணும். முதன்மை எண்களாக இருக்கக்கூடிய காரணிகள் தான் முதன்மை காரணிகள். முதன்மை எண்கள் தான் முதன்மை காரணிகளாக இருக்கும். அப்ப கேள்வி 90 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுகின்ற நாங்கள் என்ன செய்ய வேணும்? முதன்மை எண்களால மட்டும் வகுத்து கொண்டு வரும்போது கிடைக்கக்கூடிய காரணிகள். ஆகவே நாங்கள் இதுவரை இந்த வகுப்புல படிச்சிருக்கிறோம். நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வகுப்புல படிக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.